மனுஷன் இப்படி நேரத்தையும் நம்மளை திட்டின திட்டில் நமக்கு காய்ச்சலே வந்துட்டு பாறான். நம்ம என்ன அவ்வளவு சீக்கிரம் பயக்கப்படக்கூடிய ஆளா? நமக்கு எப்படி இப்படி காய்ச்சல் இருந்து? சரி, எதுவாக இருந்தாலும் நல்லதுக்காக தான் இருக்கும். அதுக்கு இதில் அப்படியே சுருண்டு மடங்கி படுத்துப்போம். இவ என்ன காலையில நீ சீக்கிரமா எழும்புனா கிச்சனுக்கு போனா எல்லா வேலையும் பார்த்தா வந்து படுத்து கிடைக்கியா? பிள்ளைய வேற நீ கொண்டு விட்டுருக்கியாளே, என்னவா இருக்கும்? ஒருவேளை நேத்து போட்ட சண்டையில பயந்து போய் கிடைக்கியாலோ? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. ஆ, என்ன? ஏன் சின்ன பொண்ணு, என்னாச்சு? காலையில் எழும்பி எல்லா வேலையும் படபடா செய்தா, இப்ப என்ன இங்க வந்து படுத்து கிடைக்கியா? வீட்டை விட்டு தானே எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னிய. ஏன் காலையில வீட்டில் படுக்கவுமா கூடாது? அதுக்கு கேட்கல சின்ன பொண்ணு, சும்மா துரு துருன்னு அங்க எங்க ஓடிட்டு இருப்பா, இப்ப படுத்து கிடைக்கியா? ஏன்? எனக்கு ஒன்றுனா யாரு பாப்பா? நான் யார்கிட்ட போய் சொல்றது? எனக்கே உடம்பு முடியாம காய்ச்சலும் சளியுமா இருக்கு, கூடவே இருமல். இருமல்னு சொன்னா போதும், அது என்ன இருமி காட்டிக்கிட்டு இருக்கா? உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பார்த்தா நக்கலாக தான் இருக்கும். நான் என் பாட்டு இதில் சுருண்டு கடந்துக்கிட்டேன். எனக்கு கடக்க விட்டா மட்டும் போதும். என்னம்மா? ஏன் உன் பொண்டாட்டி என்னாச்சு? காலையில எல்லா வேலையும் செய்துட்டு என்ன காலங்காத்தாலே படுக்க வச்சிருக்கு? அவளுக்கு உடம்பு முடியலம்மா, நல்லா காய்ச்சல் சளியுமா இருக்கு, அதான் படுத்திருக்கா. சரி சரி, இன்னைக்காவது வீட்டோட இருக்க சொல்லு. ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் குடிக்கணும். நான் போய் கார்டு ஒன்று லைன்ல வச்சுட்டு வந்துடுறேன்னா. சரிம்மா, நான் இனி வேலைக்கு தான் கிளம்ப போறேன். இங்க பாரு, வீட்டுல கறி எல்லாம் இருக்கு, மீன் வேற. கதவை பூட்டிக்கிட்டு உள்ள வந்து கடக்க சொல்லு. சரிம்மா, நான் சொல்லிட்டேன். எங்க வேணாலும் போங்க, ஆனா கதவை விட்டு சாவி எடுத்துட்டு போயிருங்க. அப்புறம் என்ன, இவ தான் வீட்டில் இருந்தா பூனை தட்டி தின்னுட்டு நாய் தின்னுட்டு போயிட்டு மீனை காணில் எடுக்கிறேன்னு ஏன்ட்ட வந்துடாதீங்க. என்ன சின்ன பொண்ணு, உன் மேல அந்த அளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கு? போதும், நேற்று ராத்திரி என்ன பாடா படுத்தினதே போதும். தெருவெல்லாம் அழுவ பார்க்க தரதரா இழுத்துட்டு வந்தவ. எனக்கு இதுல நின்று அவனுக்கு ராமாயணத்தை கேட்க நேரம் இல்லை. நான் ரேஷன் கடை கொண்டு போயிட்டு வந்துடுறேன்னா, நீ போகும்போது கதவு பூட்டி சாவிய ரேஷன் கடையில் கூட தந்துட்டு போற மக்களே. சரிம்மா. பாப்போம் இன்னைக்காவது உன் பொண்டாட்டி வீட்டுல இருக்கியாளா என்ன? நீ சின்ன பொண்ணு, தண்ணி ஏதாவது வேணும்னா சொல்லு, எடுத்தாரேன். எனக்கு தண்ணியை வேண்டாம், ஒரு பண்ணியே வேண்டாம். எனக்கு கொஞ்ச நேரம் கிடக்க விடுங்க. நீ வேலை நேரம்னா கிளம்புங்க. மறக்காம பூட்டி சாவி உங்க அம்மாட்ட கொடுத்துக்கிட்டு வாங்க. உன்னை அந்த அளவு வீட்டுக்குள்ள போட்டுட்டு பூட்டிட்டு போற ஆள் நான் கிடையாது சின்ன பொண்ணு. யாரு நீங்களா? நல்லா சொன்னிய போங்க. உங்க அம்மைய பியாச்ச கட்டி என்ன கொடுமைப்படுத்தினிய? நேரம் ஆகுதுமா, நான் கிளம்பியேன்னா. கிளம்புங்க கிளம்புங்க, என் கதையெல்லாம் யாரு கேப்பா? போங்க, உங்க வேலை நம்ம போய் பாருங்க. உடம்பு சரியில்லைன்னு வாய் தான் சொல்லுது, ஆனா ஒரு நேரம் வா மூடாதுப்பா, எதையாவது புலம்பிக்கிட்டே தான் இருப்பா. கதவையா பூட்டிட்டு போறிய? கதவைய அம்மா மூலம் சேர்ந்த பிளான் போடுறிய? காத்த அடக்கலாம், இந்த புயலை அடக்க முடியுமா? ஏத்துட்டு ராத்திரி நம்மளும் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி இழுத்துட்டு வந்தாவளே. ஒருத்தியாவது ஃபோன் பண்ணி நான் இருக்கேனா இல்லையானே கேட்கல பாரு. 4 முடிக்கு ஒரு ஃபோனை போட்டுக்கிட்டு. The next day. அப்படியே மேக்கப் பண்ணிட்டு உதட்ட லிப்ஸ்டிக் அடிச்சா. வசந்தி, இந்த ஊர்லயே உன் அழக மிஞ்ச ஆளே இல்ல, அவ்வளவு அழகா இருக்க. இப்படியெல்லாம் மனசாட்சி இல்லாம உருட்டுன்னு உருட்டுறதுக்கு அவதான் வேணும். உன் நடை என்ன, உடை என்ன, இந்த முன்னாடி விடுற அந்த முடி என்ன, சொல்லவா வேணும். வசந்தினா அழகு, சுத்தி போடணும். சுத்தி போடணும், உன் தலையில தூக்கி சுத்தியில போடணும். இந்த ஊர்லயே என்ன மாதிரி கலரா ஒருத்தி இருப்பாளா? அவ்வளவு அழகு. அவளை பெருமை பித்திப்பா. இதெல்லாம் கொடுமையிலும் கொடுமை. என்ன மாதிரி யாருக்காவது முடி அழகு இருக்கா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. சுத்தி வளைச்சு பார்த்தா நம்ம ஒரு அழகு. இந்த ஊர்லயே நம்மள மாதிரி ஒரு அழகி கிடையவே செய்யாது. அரை கிளவிக்கு கொழுப்ப பாரா. என்னத்தையும் சொல்லுவா.
நீங்க என்ன போகலையாங்க? ஆ? ஆமா, போறதுக்கு சாப்பாடு எடுத்து வச்சாதானே. ஆமா, என்ன வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு காலங்காத்தாலேயே மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு எங்க? நான் எல்லாம் எங்கேயும் போகல. வீட்டில் இருக்கேன். நான் ஏன் மேக்கப் பண்ணக்கூடாதா, அலங்கரிக்க கூடாதா, எதுவும் பண்ணக்கூடாதா? அப்படி ஏதாவது இருக்கா எப்படி? ஏம்மா நீ என்னத்தையும் பண்ணம்மா. ஆனா சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது மட்டும் வீட்டுல இரு, சரியா? ஒவ்வொரு வீட்லயா போய் வசந்தி இருக்கலாம் வசந்தி இருக்கான்னு கேட்கறது கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஐயே, இனி எல்லாம் உங்களுக்கு அந்த கவலையே கிடையாதுங்க. நான் எல்லாம் இனி எங்கேயும் போக மாட்டேன். வீடு உண்டு, நான் உண்டு, நான் உண்டு, வீடு உண்டு. அது மட்டும்தாங்க. இந்த டயலாக் எல்லாம் கேட்டு கேட்டு காதெல்லாம் புளிச்சு போச்சு. சரி, சாப்பாடு எடுத்து வச்சியா? ஓ, எல்லாம் எடுத்து வச்சாச்சே. இன்னைக்காவது வீட்டுல குழம்பு வச்சியா இல்ல பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கினியா எப்படி? நானே என் கையால எல்லாமே வச்சிருக்கேன். சும்மா பக்கத்துன்னு சொல்லிட்டு இருக்காதுங்க. இப்பதான் மேக்கப் போட்டிருக்கேன். கோவப்பட வச்சு மேக்கப்பை கலைய வைக்காதுங்க. சரி அம்மா, நீ மேக்கப்பையும் போட்டுட்டு இதுலயே இரு, நான் கிளம்பியேன். ஆ சரிங்க. ஏங்க, சாயங்காலம் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. போயிட்டாவ. இவ என்ன இந்த நேரம்? என்ன சின்ன பொண்ணு சொல்லு. என்னக்கா? ஆ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ண எடுக்கல, வேலையா? ஆமா சின்ன பொண்ணு, கொஞ்சம் வீட்டுல வேலை கிடந்துச்சு பத்துக்க. என்ன சின்ன பொண்ணு, வயசுல ஒரு மாதிரி இருக்கு? ஆமாக்கா, ஒரே காய்ச்சல் பார்த்துக்கிடுங்க. நல்லா சளியும் ஜலதோஷமா இருக்கு, அதான் படுத்திருக்கேன். ஏவனா எதையி வர்க்கீஸ கூட்டிட்டு போய் சண்டை கிட்ட போட்டானா எப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, சும்மா திடீர்னு காய்ச்சல் வந்துட்டு பார்த்துக்கிடுங்க. ஆ, அதான் இன்னைக்கு என்னால் வெளியே வர முடியாது. நீங்கள் இங்கே வரையலா? ஏன் உன் மாமியார் வீட்டுல இல்லையாக்கா? எங்களை கண்டனும் உன் மாமியார் எங்களை 4 நாளா கிழிச்சு எடுக்கிறதுக்காக்கா? ஆ, என் மாமியார் வீட்டில் இல்லைக்கா, ரேஷன் கடை ஏதோ மண்ணெண்ணெய் குடிக்கானாமே வாங்கிறதுக்கு போயிருக்கு. காலையிலே போனால் எனக்கு கடை லைனில் போட முடியும், அதான் போயிருக்கு. ஓ அப்படியா? சரி, அப்ப நான் இழுவையும் கூட்டிட்டு வாரேன். நான் வெளியே போயிடுவேன், நீ கதவை குட்டிச்சு ஆவி அடிச்சுட்டு போயிருக்குக்கா. அறிவு கட்டது. ஏன் பின்னாடி வெளியே எனக்கு கதவு திறந்துட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்? சரி சரி, நீ அங்கே இரு, நாங்களே வாரோம். அவளுக்கு ஏதும் பிரச்சனைனா என்கிட்ட வாரா. சரி, உமாவை இங்க வந்துட்டா, கூட்டிட்டு வாரேன். ரோட்ல போறதை இழுத்து வீட்டுக்குள்ள விடுற கதையாலே இருக்கு. ஏன் இல்லவ வரும்போதே சண்டை போட்டுக்கிட்டு வரா? யாருகிட்ட சண்டை போட்டுட்டு வரா? யாருகிட்டக்கா? எல்லாம் இந்த மஞ்ச மண்டை கிட்டதான். அவளுக்கு என்ன பார்த்தா என்னதான் தோணுன்னு தெரியல, ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காக்கா. ஏன் என்ன சொன்னா? ஒரு மாதிரி சாட வச்சு பேசிட்டு இருக்கியா பாத்துக்கிடுங்க. என் வாயை பார்த்து அவளுக்கு தெரியாது, நார கிழிச்சு நாளா தொங்க விட்டுருவேன் பாத்துக்கிடுங்க. ஏன் இது அவகிட்டே என்ன சொல்லிட்டு வந்துருக்கலாம் இல்லையா? நான் சொல்லாமலாம் வந்தேன், சொல்லிக்கிட்டு தான் வந்தேன். அவளுக்கு மட்டும் தான் பேச தெரிய, நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா. கூட 2 பேரு பக்க வாட்டில இருந்துட்டு சிங்கி தட்டிக்கிட்டு இருக்காளுவ. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். குடுத்தலைவி ஆனதுல இருந்தே அவ கொஞ்சம் கொண்டுதான் தெரியா. பொறாம, அந்த பொறாமையை உங்க எல்லாரும் விலை காட்டியா? இனி ஒரு வாட்டி அவ என்கிட்ட வரட்டு இருக்கு, அதுக்கப்புறம்தான். சரி வா, சின்ன பொண்ணு வேற உடம்பு சரியில்லையா, போய் பார்த்துக்கிட்டு வந்துருவோம். வாங்கக்கா போலாம். இப்ப போகும்போது அவ ஏதாவது சொல்லக்கிட்டு வா வா போவோம். இதா நேற்று சாயங்காலம் பைப்ல தண்ணி வரும்போது நீ பாத்தியா இப்படி? ஆமாக்கா பார்த்தேன். நமக்கு தான் வீட்டுல போரு கிடக்கு, நம்ம ஏன் எடுக்க வரணும்ல, எடுக்க வரல பார்த்துக்கிடுங்க. அவ்வளோலாம் மாற்றி மாற்றி நல்லா எடுத்தாலும் இல்லையா? நீங்க ஏன் வரலக்கா? எனக்கு தெரியாது, தண்ணி தீரதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் புஷ்பா சொன்னா. புஷ்பா சொன்ன பிறகு தான் நான் ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு போனேன். அந்தாலும் தண்ணியும் தீந்து 6 குடம் தண்ணி கிடச்சிருக்கு. ஆமாம் ஆமாம், அவிய 3 இருந்தா மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டே இருந்தவ. எப்பா இந்த லட்சுமிக வீட்டில எல்லாம் கிணறு தான் தோண்டி வச்சிருக்காளோ என்னம்மா, அவ்வளோ தண்ணி அடிக்கியா? யார் லட்சுமியா? லட்சுமி ஃப்ரீயா கிடைக்குதா ஃபினாயில கூட வாங்குவா. தண்ணி வர்றது விடாமல இருப்பா. ஒரு ஆத்திரம் தான் மட்டும்தான் எடுக்கணும், வேற யாரும் எடுத்துடக்கூடாதுன்னு. அதனால தான் பயறி ஓடி ஓடி போய் அடிக்கிது. நான் சாதாவே பார்த்துருக்கேன் அந்த பொம்பளைய. இதா போலீஸ் ஸ்டேஷன் சொன்னா கூட இப்போ அவளுக்கு பயம் இல்லை பத்துக்க, அப்படியே பயம் விட்டு போச்சு. புஷ்பாக்கா உங்களுக்கு தெரியாது இல்லையா? நேற்று சாயங்காலம் சின்ன பொண்ணு வீட்டுக்காரன்னு சண்டை என்னன்னு தெரியல, பொண்டாட்டிய கைய பிடிச்சி இழுத்து தரதரா கூட்டிட்டு போனான். ஆமா புஷ்பா, ஏ கடவுளே. ஆனா போகும்போது ஜாலியா சிரிச்சுக்கிட்டு போனா. சண்டையா இல்ல அவளுக்கு மேல பாசத்தை கூட்டிட்டு போனான்னு தெரியல, ஆனா இழுத்துக்கிட்டு போனான். வர்க்கீஸுக்கு சின்ன பொண்ணுங்கெல்லாம் அவளை வச்சுக்கிறதுல சண்டை எல்லாம் வராது.
சும்மா பாசத்துல தான் கூட்டிட்டு போயிருப்பானா இருக்கான். ஏன்னா சின்ன பொண்ணு சரியான வாய். எம்மா அடி நுமுத்துருவா. ஆ ஆ அது நம்ம கரெக்டாக தான் இருக்கான். சொந்த மாமியாரை பார்த்தே பயப்படல. ஆமா கீதா, நான் எல்லாம் என் மாமியார் இருக்கும்போது அப்படி பயப்படுவேன் தெரியுமா. காலையில அவியலை பொறுத்தவரை காலையில 5 மணிக்கு எழும்பணும். எழும்பி குளிச்சுக்கிட்டு வீட்டில் உள்ள வேலைகளை எல்லாம் முடிச்சிடும் பார்த்துக்க. அந்த நேரம் வேற மார்கழி மாசம் எல்லாம் சரியான குளிரா இருக்கான். சுடு தண்ணியில கூட குளிச்ச கூடாது, அப்படியே குளிர் தண்ணி குளிர்த்தி தண்ணியில தான் குளிச்சுக்கிட்டு வேலையெல்லாம் செய்யும்போது இருமல் தும்மலா இருக்கான். ஆனாலும் நீ குளிச்சண்டான்னு சொல்லாது, குளிச்சுட்டு தான் கிச்சனுக்கு போனோம். அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக்காங்க மாமியாரு. ஆமா, நீ என்னத்த நினைச்ச? ஏ கடவுளே, ஸ்ட்ரிக்ட்னா ஸ்ட்ரிக்ட், அப்படி ஸ்ட்ரிக்ட். குளிச்சுக்கிட்டு வந்துட்டு சமையலை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலையில எல்லாம் சரியா முடிச்சுக்கிட்டு நம்ம காலையிலே எழும்பணும் இல்லையா, கொஞ்ச நேரம் உறங்கலான்னு பார்த்தா பகல் நேரம் உறங்கக்கூடாது. அவ்வளோ ரூல்ஸ் போடும் தெரியுமா அந்த கிழவி. ஆனா ஃபாத்திமா, ஆனா உன் மாமியார் ஒரு நாள் உன் வீட்டுக்கு வந்து நான் பார்த்ததே கிடையாது. அதெல்லாம் முன்னாடி சொல்லி. ஆமா, இவ பெரிய ஆதி காலத்துல இருந்தவா, முன்னாடி உள்ளதை சொல்லியாலாம். ஏன் உனக்கே இப்பதான் ஒரு சின்ன பிள்ளை இருக்கு, கூடி போனா உனக்கு ஒரு 26-27 வயசு இருக்குமா? அதுக்குள்ளால முன்னாடின்னு சொல்லிய. ரொம்ப உருட்டாத. நான் வாங்கிட்ட உடனே சொல்லல புஷ்பா, நான் கீதா கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு கேட்க இஷ்டம்னா கேள், இல்லைன்னா போ. நீ கேளுக்கிதா, அவ்வளவு கஷ்டப்படுத்திச்சு பாத்துக்க. இதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே. ஆமா, வா மாமியார் எப்படி? ஏன் மாமியார் அது இதுன்னு ஏதாவது சொல்லதாக்கா செய்ய. என்ன நான் காது கொடுத்து கேட்டுக்கிட மாட்டேன். ஒரு நாள் சரியான சண்டை வந்து, இந்த மனுஷன்கிட்ட நான் இருந்தா தனி குடித்தரத்துல தான் இருப்பேன்னு அன்னைக்கு சண்டை போட்டு கூட்டிட்டு வந்ததாக இந்த வீடு. அதனால தான் இங்க நிம்மதியா இருக்கேன். மாமியார் இங்க வந்து எடுத்து போவாதக்கிதா. நான் மோனை கூட்டிட்டு வந்துட்டேனே ஒரு கோவம், அதனால மோனை மட்டும் கூப்பிட்டு அங்க வச்சு பேசும். என்கிட்ட பேசவும் செய்யாது, என் வீட்டு வரவும் செய்யாது. என்னக்கா கும்பலா உட்காந்துருக்காளுவ? நமக்கு என்ன, சிரிச்சுக்கிட்டே வா. நம்ம சிரிச்சாதான் அவ்வளோ வயிறு எரியும் இல்லையா, சிரிச்சுக்கிட்டே வா. அப்புறம் என்ன சும்மா சரியா சிரிப்புக்கா, சிரிப்பே தாங்க முடியல. அப்புறம் என்ன குலுங்கி சிரிச்சு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் சத்தமா கேட்கன்னு சொல்லிட்டு வாய மூடன்னு சொல்லி ஒரே சிரிப்புக்கா. செல்வா ஒன்றும் சொல்லலையா? அவிய என்னத்த சொல்லுவாவ, அவியெல்லாம் என் கூட சேர்ந்துருந்தா சிரிச்சுக்கிட்டு இருந்தாவ. அந்த நேரம் வேற மாமியார் போன் அடிச்சா கூட கொஞ்சம் சிரிப்புக்கா. அப்போ ஒரே கூத்தா இருந்தேன்னு சொல்லு. புஷ்பாக்கா ஏதாவது கேளுங்களா? என்ன வசந்தி அக்கா? என்ன புஷ்பா? என்னக்கா இதுல உட்கார்ந்துருக்கேன், கண்டுகிட்டு காணாத மாதிரி போறிய? நான் நிஜமா கவனிக்கல புஷ்பா, உமா கிட்ட பேசிட்டு வந்தேனா அதே இதுல போயிட்டேன். சொல்லு புஷ்பா. என்னைக்குக்கா குழு? அடுத்த சனிக்கிழமை தான். இந்த சனிக்கிழமை கிடையாது, அடுத்த சனிக்கிழமை தான். சரி, எனக்கு கண்டிப்பா சொல்லி. என்ன குழு தலைவி எல்லாம் ஆயிருக்கா, ஒரு ட்ரீட் எல்லாம் கிடையாது வசந்தி? ட்ரீட் தானே, வச்சிரும் பாத்திமா. வாங்க, ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன். அப்புறம் பேசேனா? அப்புறம் என்னாச்சு உமா? அப்புறம் சொல்லவா வியானா, அப்படி ஒரே குதூகலமா இருந்துச்சுக்கா. போயிட்டாளாக்கா? போயிட்டாளுவ. பாத்தியா என்ன சிரிப்பும் கழிப்புமா இருக்காளுவ. இவ்வளவு மட்டும்தான் எப்பவும் எப்படிதான் சந்தோஷமா இருக்காளுன்னு தெரியல பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எனக்கும் உமாவுக்கும் சண்டை நடந்துச்சு, ஆனாலும் அவன் எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு போறா பாரு. போட்டுக்கிதா போட்டு விடு, எவ்வளவு நேரம் தான் சிரிச்சு எடுத்து பறிக்காளுன்னு பாத்துக்கலாம். நீ விடு, நீ டென்ஷன் ஆகாத. டென்ஷன் எல்லாம் இல்லக்கா, இருந்தாலும் லைட்டா இருக்கு பாத்துக்கோங்க. நீ விடு கீதா. எவ்வளோ நேரம் தான் இந்த ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறதுன்னு தெரியலையே. இன்னைக்கு வெளியே போனாலும் இதில் ஒரு பிரச்சனை வரும். என்ன பண்ண, சரி ஒரு நாளாவது இருப்போம். இந்த 4 முடியும் உமாவும் வரேன்னு பார்த்தா அவையிலையும் காணலை. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, ராய்ஸு எக்கா உள்ள வாங்க. வாங்கக்கா. என்னடா பின்னாடி கதவை திறந்துட்டு வெயிட் பண்ணிட்டா இருந்தா? எங்க உன் மாமியாரை காணல? அதான் சொன்னேன் இல்லையாக்கா, ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் குடிக்கான்னு சொல்லிட்டு போய் லைனில் போய் இப்போவே காவல் காக்க போயிருக்கு. நீ வரோம். அம்மா உன் வீட்டு வாரம் முன்னாடி பயந்து எடுத்து தான் வர வேண்டியதா இருக்குப்பா. எல்லாம் உன் மாமியார பார்த்து தான். தள்ளி இரு, கொஞ்ச நேரம் குறுக்க நமுக்கட்டு. அம்மா எப்பா, இப்படி படுத்து கடந்து விட்டத்தை பார்த்தா என்ன ஒரு ஆனந்தமா இருக்கு சின்ன பொண்ணு.
அவ்வளோ முதுகுக்கு இதமா இருக்கு. என்ன உமா வெளியே சத்தம் கேட்டுச்சு? ஏன் கீதா சண்டையா போட்ட உங்ககிட்ட? ஆமா சின்ன பொண்ணு, சும்மா எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி சாட வச்சு பேசிக்கிட்டு இருக்கா பத்துக்க. நமக்கு இதெல்லாம் பிடிச்சாது, சரியா வாங்கி விட்டுட்டேன். மற்றபடி என்ன ஓடிக்கிட்டா வேற என்ன பண்ணுவான்? சத்தம் கேட்டுச்சு வெளியே வரலானா என் மாமியார் வந்துருமேன்னு ஒரு பயமா இருந்துச்சு பத்துக்க. பாத்தியெல்லாம் வெளியே கதவை பூட்டிட்டு போயிருக்கத. பார்த்துக்கிட்டு தான் வாரோம். என்ன நாலு இவ்வளோ மேக்கப்போட வந்திருக்கு? ஏன்? அது இல்லை ஜான், மேக்கப் போட்டுட்டு வெளியே வந்தாதான் ஜான் நல்லா இருக்கு. மேக்கப் போட்டுட்டு விட்டாலே முகத்தை பார்க்க அவள ஜான். ஏ அம்மா தெரியாம கேட்டுட்டேம்மா, வாயை கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டு கடங்க. ம் என் வீட்டுக்காரர் இன்னைக்கு நான் மேக்கப் போடுறத பார்த்துட்டு தான் இருந்தாரு. என்னடா நான் அவ்வளோ அழகா இன்னைக்கு மேக்கப் போட்டிருக்கேன்னா என்ன? அது ஒரு அரை லூசு சின்ன பொண்ணு, அப்படி இப்படி எதையாவது சொல்லிக்கிட்டு தான் கிடக்கா. ஆமா, உன உடம்புக்கு எப்படி இருக்கு, பரவாயில்லையா? லைட்டா ஜலதோஷம்தான். என்ன? நேற்று ராத்திரி ஒரே சண்டை, சும்மா வெளியே போற சுத்தியும் அடிக்கேனே. முக்கியமா உங்க ரெண்டரை சொல்லி தான் திட்டுனாவ. ஹூ இஸ் த கால்பிரேட்? எங்களை திட்டுறதுக்கு யாருடா, உன் மாமியாரா? ஆமாக்கா, இவா சும்மா இருந்தாலும் அவ்வளோ ரெண்டரை சும்மா இருக்க விட மாட்டேங்கிறாளுவ. சும்மா சும்மா வந்து கூட்டிட்டு போயிரியாளோ அடிக்காளோடி. ஃபுல்லா உங்க ரெண்டரை தான் திட்டிகிட்டு இருந்துச்சு. அது உன் வீட்டிலன்னு இல்லை சின்ன பொண்ணு, என் வீட்லேயும் எனக்கு இவளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல சொல்லியது மைனிக கூடயும் சின்ன பொண்ணு கூட நீ சும்மா சுத்திட்டு திரியறதால தான் வீட்லயே இருக்க மாட்டேங்கிறா அப்படின்னு. பட் என் வீட்டில் எல்லாம் அப்படி கிடையாதுட்டா. யார் என்ன தப்பு பண்ணலாம் என்னதான் திட்டுவாங்க, எக்ஸ்பெஷலி ஹஸ்பண்ட் கூட என்னதான் திட்டுவாரு. உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு உங்களை பத்தி தெரியும். நீங்க போற இடத்துல தான் பிரச்சனை இருக்கு. நீ போட்டா நான் இப்போ நல்ல ஹாப்பி மூட்டில் இருக்கேன், என் மூட்டை கெடுத்து விட்டுறாத. இப்போ இவங்க யார் இருக்கியான்னு இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காவ. நாலு முன்ன வச்சு தான் படம் காட்டுவோம்னு பார்த்தா இப்போ என்னாச்சோ? அது மேக்கப் போட்டாலே தானே வருதுடா. நானும் எவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ண பார்த்தாலும் முடியலடா. நாலு முடி சிரிப்பு வராம உங்களால எப்படிதான் அப்படி பேச முடியுதுன்னு என்னால தெரியல. இதெல்லாம் பழகி போச்சுடா. இப்போ பேசும்போது கூட உடனே தெரியல சின்ன பொண்ணு. சில நம்ம காண்டாவி நிற்போம் தெரியுமா, அந்த டைம் பேசுவோ பாரு, வரும் பாரு ஆத்திரம். நோடா, நோ ஆத்திரம், ஒன்னி கூல். எப்பவுமே இவ்வளவு நேரம் படுத்துட்டு இருக்க கூடாது, வா வெளியே போலாம் சின்ன பொண்ணு. என் மாமியார் வந்து ஏதாவது சொல்லுங்கக்கா. மாமியார்லாம் ரெண்டாவது, நீ வா போலாம். வா சின்ன பொண்ணு, ராணிய கலகேட்டில் கொஞ்ச நேரம் போய் இருப்போம், வா. சரி, பின்னாடி ஏதாவது கதவை செட் பண்ணி வச்சுக்கிட்டு வாங்க போலாம். ஓகே வா. ஏக்கா எனக்கு வர்றதுக்கே பயமா இருக்குக்கா. என் மாமியார் நேரத்துக்கு ஒரு போராட்டமே நடத்திட்டு பார்த்துக்கிடுங்க. சும்மா ஓவர் சீன் போட்டுட்டு இருக்காதண்ணா. நீ உன் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி உன் மாமியாருக்கு தெரியாம வெளியே வந்ததே கிடையாது. உன் மாமியார் சொன்னா மட்டும்தான் வருவியா, ரொம்ப நடிக்காத சின்ன பொண்ணு, வா. அதுக்கு இல்லைக்கா, நேத்தைக்கு வர்க்கி சவியெல்லாம் என்கிட்ட ரொம்ப இதாக கோவப்பட்டுட்டாவ பார்த்துடுங்க. இல்லைனா என் மாமியார் திட்டுனா கூட இவிய தான் சப்போர்ட்டு நிற்பாவ. நேத்தைக்கு இவியெல்லாம் திட்டாவளா? ஏன் நான் எல்லாம் என் வீட்டில் டெய்லி திட்டு வாங்கலையா? சும்மா இருண்ண, வாயா. கேட்டியா சின்ன பொண்ணு? வரும்போது மற்றவள 3 பேர் அதில் தான் இருந்தாலும் பார்த்துக்க. ஆமாம் சின்ன பொண்ணு, ஏதோ நம்மளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பாளோ போல. நாங்கள் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வந்தோமா, சரியா காண்டாவி இருக்கோம். மூஞ்ச பார்க்க ஆவலியே. அவ்வளோ எப்போவுமே அப்படிதானே. சரி வாங்க. சின்ன பொண்ணு, 3 பேரும் இங்கே தான் இருந்து கதை விட்டுட்டு இருக்காளுவ. கீழே துவப்ப பாரு, எப்படி மாங்காய் காய்ச்சி கிடக்குனே. ஒரு ரவுண்ட் அப்படி போயிட்டு ரோமா எப்படி? இக்கா நான் வீட்டிலேருந்து வெளியே வந்ததே என் மாமியார் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனையாகும். இதில் வேற நீங்கள் மாங்காய் பறிச்சக்கு வேற கூப்பிட்றீங்க. நீ இப்போ போனால் மாட்டோம்னா அவள் அப்படி அங்கே இருந்தால் கதை விட்டுட்டு இருக்கா, வர மாட்டா. முன்னாடியாவது எங்கேயாவது போனால் என்ன கூப்பிடுவா, இப்போ அதுவும் கிடையாது. வாயா, ஒரு விசிட்டு போயிட்டு வருவோம். பார்த்தா பறிக்கலாம் போல தான் இருக்கு. என் மாமியார்கிட்ட யாராவது சொல்லி கொடுத்துட்டா? ரொம்ப சீன் போடாதானே சின்ன பொண்ணு, கேட்கவே கடுப்பா இருக்கு. வாயா, வா சின்ன பொண்ணு, அவ அங்கதான் இருக்கா, வரமாட்டா. அதுக்கு இல்லை உமா, திட்டுதுப்புன்னு வந்துட்டா நினச்சிக்க. என் வீட்டில் உள்ளவளுக்கு இது ஒன்று போதும். நான் சொன்னேன், நீ கேட்டியா, நீ அங்கே போனா இங்கே போனா எடுத்தான்னு சொல்லிட்டு 1.5 பக்க கட்டுரை எழுதிடுவாவ. அதுக்கு தான் யோசிக்கேன். அதெல்லாம் அலைக்க மாட்டாம எடுத்துக்கிட்டு போயிடலாம், நீ வா. சரி ஏதோ சொல்றிய, பின்ன வாங்க. ஏக்கா சும்மா சொல்லக்கூடாதுக்கா.
எப்படி பழுத்து குலுங்கு தொங்குது பாருங்களா. இதுக்கு தானே கூப்பிட்டேன். அங்க இருக்கும்போது எவ்வளவு சீன் போட்டா. வா உள்ள போய் பறிப்போம். இந்த மாங்காயெல்லாம் சீக்கிரம் கிடைக்காத மாங்காயாக்கும். எப்படி காய்ச்சி கிடக்கு பாரு. அம்மா இவ்வளோ நாளாவே இவ ஏன் இதை பறிக்காம விட்டு வச்சிருக்கியா? அவளுக்கு அவசியம் இல்லை சின்ன பொண்ணு. நமக்கு அவசியப்படுது இல்லையா, தேவைக்கு எடுத்துப்போம். ஏதோ உங்க தோப்புல நின்ன மாதிரி பேசுதியக்கா. தேவை எடுத்து போனே வந்தானா நம்மள நார கிழிச்சிருவாளே. வந்தா பாத்துக்கலாம். படபடா பறி. பறிச்சு எதுலக்கா போடுறது? அதுக்கு தானே எப்பவுமே இடுப்புல ஒரு கவர் வச்சிருப்பேங்கம்மா. இங்க இந்த கவர்ல போட்டா போதும். ஆனா கொள்ளலாம். 4 முடி இதெல்லாம் சேஃபா எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறீங்களே. பின்ன என்ன சின்ன பொண்ணு, போற வர வழியில ஏதாவது பார்த்தா எடுத்தா வாங்குவோம் எடுப்போம். அதனால எப்பவுமே ஒரு கவர் இடுப்புலயே வச்சிருப்பேன். வா இப்ப ஆத்திரத்துக்கு உதவு பத்தியா பறிப்போம் சீக்கிரம். பறிப்போம். எவ்வளவு வரலான்னு ஒரு கண்ணு வச்சுக்கிடுங்க. நான் பாத்துக்கிட்டேன். நீங்க சட்டு புட்டுன்னு பறிங்க. கொஞ்சம் நிறையவே பறி. ஊறுகாயெல்லாம் போட்டு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். பறிக்கிறது திருட்டு மாங்கா. இதுல வேற நிறைய பறின்னு வேற. சும்மா இருப்பியல கொஞ்ச நேரம். சரி சரி பறி 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 சீக்கிரம். யூடியூப்ல வேற ஒரு டிஷ் பார்த்து வச்சிருந்தேன் சின்ன பொண்ணு. வாய மூடிக்கிட்டு சீக்கிரம் பறிங்கம்மா. பறிக்க சொல்லி கேளுங்கண்ணா. இந்த மாங்காய் எல்லாம் நல்லா கழுவி அழகா வெட்டி வேக வச்சு அதை கடுகு தாளிச்சு கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிட்டோம்னு நினைச்சிக்க. அப்படி ஜாம் மாதிரி இருக்கு சின்ன பொண்ணு. 4 முடி இப்ப இதெல்லாம் முக்கியமா கொஞ்சம் வாய மூடிட்டு இருங்க. பதறது இல்ல எனக்கு. சரி சரி நீ பறி பறி பறி. யாராவது வரவளான்னு பாத்துக்க. அப்படி வந்தா சொல்லிருந்தா நான் அல்லாட்டா பாத்துக்கிறேன். நீங்க அலேக்க அள்ளுங்கக்கா சீக்கிரம். ஏதோ இன்னைக்கு மாட்டினா சரிதான். சீக்கிரம் சின்ன பொண்ணு. ஏன்னா ஒரு மோட்டிவேஷன் சாங் பாடட்டா? உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே. கடுப்பு ஏத்திட்டு இருக்காதுங்கண்ணா. பண்றது திருட்டு. இதுல மோட்டிவேஷன் சாங் வேற. அமைதியா நில்லுங்கக்கா. இல்ல கொஞ்சம் உனக்கு மோட்டிவேஷனா இருக்குன்னு தான் பாடுனேன். நாளை 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 என்று இன்றே இழக்காதே. சும்மா வாய மூடிட்டு நில்லுங்கக்கா. சரிம்மா சரி பாரு. நான் எல்லாரோட நல்லதுக்காக தான் சொல்லுவேன். ஆனா யாருமே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. பண்றது திருட்டு வேலை. இதுல மோட்டிவேஷன் சாங் வேற. நாளை 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 என்று இன்றை ஒதுக்காதையா. சரிடா பாரி கிளம்பிடலாம். பரிசுட்டு தானே இருக்கேன். இருங்க. இந்த பொண்ணு யாரோ வர மாதிரி இருக்கு. போயிருவோமா? எங்கண்ணா? அங்க தூரத்துல பாருங்கக்கா. ஆமாக்கா அங்க யாரோ வராங்க. சீக்கிரம் வாங்க. நிம்மதியா ஒரு தோட்டத்துல இருந்து மாங்காய் பறிக்க முடியுதா பாரா. பயந்து ஓட வேண்டியது இருக்கு. ஆமா ஏன்னா உங்க சொந்த தோட்டத்துல பத்தியில பறிக்கிறிய. வாங்கம்மா பேசாம. நீ போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டாம. காலையில என்ன லட்சுமி கொஞ்ச நேரம் ஆளே வீட்டுல காணல. எங்க போயிருந்தா? இல்லைன்னா எங்க போனாலும் ரணியக்கா இங்க போறேன் அடிக்கன்னு சொல்லிட்டு போவா. இன்னும் ஒன்னும் சொல்லல. இல்லக்கா பேங்குக்கு தான் போயிருந்தேன். நீங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு செயின் நட வைக்க தந்தது இல்லக்கா, அதுக்குதான் திருப்பலான்னு போயிருந்தேன் பாத்துக்கிடுங்க. எதுக்கு இப்ப அவசரப்படியா? 6 மாசம் தானேமா ஆகுது. நீ இப்ப திருப்பண்டா, கொஞ்ச நாள் கழிச்சே திருப்பிதா. வாங்க ராணியக்கா, அன்னைக்கு ஆத்திரத்துக்கு தந்து உதவுனிய அந்த நன்றி கடனுக்கு நான் திரும்ப உங்களுக்கு தரேன்டாமாக்கா. காலையிலே போனேக்கா, வட்டியெல்லாம் கட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். இனி மத்தியானத்து மேல வர சொன்ன பாத்துக்கிடுங்க. ஏன் லட்சுமி இப்ப பைசா இல்லாத நேரத்துல நீ அதை திருப்ப போனா? அது ஏன்னா வீட்டுல சும்மா தான் இருந்தது. களத்துல போடுறது ஒன்றும் இல்லை. வாங்க ராணியக்கா, என்ன தெரியாதா உங்க களத்துல நீங்க எந்த செயின் போடுவியன்னு? உங்க களத்துல நடந்த செயினை தான் கலத்தி தந்தியன்னு எனக்கு தெரியும். அது இல்லை லட்சுமி, சும்மா இருங்க, நான் திருப்பி தாரேன். நீங்க களத்திலே போடுங்கக்கா. அன்னைக்கு அந்த ஆத்திரத்துக்கு நீங்க தான் தந்து உதவினியக்கா. இதுல என்ன இருக்கு லட்சுமி? ராணியக்கா அட வாங்கம்மா. என்னம்மா 3 நேரம் சேர்ந்து வந்திருக்கிறிய? வாங்க. என்னடா சின்ன பொண்ணு நீ இங்க நிக்கிய? ஓ மாமியார் காலையில ரேஷன் கடையில் வச்சு பார்த்தேன். இன்னைக்கு அவ எங்கேயும் வெளியே வர மாட்டா, கதவை பூட்டி சாவி எடுத்து வந்து சொல்லிச்சு. நீ எப்படி வந்தா? சொன்னதெல்லாம் உண்மைதாக்கா. உன்னால கதவை பூட்டி சாவி எடுத்துட்டு போனாவ. நான் பின்னாடி கதவுலயா வந்தேன். ஆனா உன் மாமியார் உன இப்படி பூட்டி பெருமாறின போறோம் கண்ணு காணாம எஸ்கேப் ஆகி வந்துட்டே. இந்த பேரும் புகழும் பெருமை எல்லாம் வசந்தியா கலக்கு தான் சேரங்கா. என்னம்மா பையன் கையுமா வந்திருக்கிறிய? ஆமாக்கா, கொஞ்சம் போல மாங்கா. இங்க இருந்து ஆட்டையை போட்டுட்டு வரீங்களாக்கா? ஆட்டையா? ஆட்டையெல்லாம் போடலக்கா. அதுதானே ஆட்டையெல்லாம் போடலக்கா. இது நாங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வரோம். எங்கம்மா மாங்காய் கிடச்சி? மீன் கடையில ஒரு மாங்காய் 50 ரூபா சொல்லியா பாத்துக்க. யாரு கொடுத்தா? தெரிஞ்ச ஒருத்தவங்க கொடுத்தாவக்கா. பாக்குறீங்களா? கொடுமா?
என்னக்கா மீனுக்கு ஏதாவது வச்சுக்கோங்க. நீங்க 2 லட்சுமி அக்கா 2 எடுத்துக்கோங்கண்ணக்கா. சரி வசந்தி. மீனுக்கு கூட மாங்காயில தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த மீனுக்கு மாங்காயம் போட்டு அழகா வைக்கலாம். எனக்கு என்னமோ இது யார்கிட்ட வாங்குற மாதிரி தெரியல. வசந்தி அள்ளி தராளே, அவ்வளோ காசுல வாங்கினா கிள்ளியிலே தருவா. சும்மா இருங்கக்கா, சும்மா அதே இது ஏதாவது சொல்லிட்டு இருக்காதுங்க. எப்பா எப்பா அங்கே எங்கே அலைஞ்சிருச்சதும் காலையே வலியாரு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போறேனாக்கா. எங்க இருக்கட்டு உட்காருங்க. என்னம்மா 3 நேரம் கீழே உட்காந்துட்டிய, மேலே சோஃபால உட்கார வேண்டியதானே? ஏண்டாக்கா ஒன்றும் இல்லை. பண்ணையாரு தான் சோஃபால இருப்பாவ, நாங்க யாரு தொழிலாளியே தானே, கீழே இருக்கோம். யாரை பார்த்து வசந்தி இப்ப பண்ணையாருங்கிற? 4 முடி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. பொத்தம் பொதுவாதாக்கா சொன்னேன், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலையே. ஏன்னா அப்ப என்னையா சொன்னா? ஏக்கா அதுக்கு வாயை பத்தி உங்களுக்கு தெரியாதாக்கா, விடுங்க. அது ஏதோ உளறிக்கிட்டு இருக்கு. அப்படியே வெயில அலைஞ்சு திரிஞ்சு வந்து ஒரு மாதிரி டயர்டா இருக்குக்கா. இருங்கம்மா, கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டுட்டு வரேனா? சரி ராணியக்கா. மனசுல என்ன நினைக்குமோ அதை அப்படியே கப்பு சிப்புன்னு பிடிச்சிப்பீங்கக்கா. இதுதான் ராணியக்கா கிட்ட என்ன பிடிச்சது. வாசல கிடைக்குதுன்னா நீ ஃபினாயில கூட குடிப்பா. அமைதியா இரு வசந்தி. என்ன லட்சு, நாங்க எங்கேயாவது கூப்பிட்டா மட்டும் என்ன அங்க வேலை கிடக்கு இங்க வேலை கிடக்குன்னு சொல்லுவிய? ராணியக்கால்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு இடத்துல வேலை இல்லை, அப்படிதானே? ஏம்மா பேசாம இருங்கம்மா, உங்ககிட்ட காலையிலேயே என்னால ஆட முடியாது. அமைதியா இரு சின்ன பொண்ணு. பண்ணையாருன்னா அப்படிதான் இருப்பாவ. இங்க பாரு வசந்தி, வாயிலிருந்து எதையும் வாங்கி கட்டிக்காத பாத்துக்க. உனக்கு தான் பேசுறேன்னு பேசிக்கிட்டு இருக்காத. நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். பண்ணையாரு பண்ணையாருன்னு சொல்லியா, அப்படி என்னத்தான பண்ணையாருன்னு பார்த்தா? வாயை மூடிக்கிட்டு இருங்க அக்கா. வந்த இடத்துல எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறிய? நான் பொத்தம் பொதுவா சொன்னேன், அவங்களுக்கு அவர் நான் என்னென்ன பண்ணதுக்கு? 4 முடி சும்மா இருங்கனே. இதுல இருந்தாலே வேலைதான். என்ன ஓடிட்டாவ? அதெல்லாம் விடுங்க அக்கா, மாட்டாது இல்லக்கா. அதெல்லாம் மாட்டாது. நம்ம ஒரே இடத்துல பறிக்காம அங்கங்க எதுனே பறிச்சோம், மாட்டாது. விட பாத்துக்கலாம். நீ என்ன சொல்லியா? மாட்டாம இருந்தா சரிதான். நான் எப்படியாவது மாட்டாம வீட்டுக்குள்ள போன முதல்ல. அதெல்லாம் போலாம். லெமன் ஜூஸை மட்டும் குடிச்சுக்கிட்டு கிளம்புவோம், எப்படி? நேரத்தை ராணியக்காளுக்கு வீட்டுல இருந்து அந்த நேரம் போனதால தப்பிச்சேன் கேட்டீங்களாக்கா. இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தேன்னு நினைச்சிடுங்க, கரெக்டா என் மாமியார்கிட்ட நான் இன்னைக்கு மாட்டியிருப்பேன். ஏன் ராணியக்கால வீட்டுல இருந்து போகும்போது மாமியார் பாக்கலையா? அதான் ரேஷன் கடை போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையாக்கா. கரெக்டா நான் பின்னாடி கதவை திறந்து உள்ளாடி போய் கதவை மூடவும் என் மாமியார் முன்னாடி கதவை திறக்கவும் கரெக்டா இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கியா? அம்மா இப்ப எப்படி விட்டுச்சு? அதான் இப்ப வீட்டுக்கு வந்துச்சு இல்லையா, நான் இப்ப வரேன்னு சொல்லிக்கிட்டு வந்தேன். ஒரு பதிலுமே சொல்லல, மூஞ்ச இழுத்து வச்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் என் பாட்டுக்கு வந்தேன். எங்க இழுதிய காணல? மாங்க ஃபுல்லா அவ வீட்டுல தான் இருந்து எடுத்துட்டு வருவா, இருங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது சின்ன பொண்ணு. கீதா ஒரு காலத்துல செம்மையாதான் வாழ்ந்திருக்கியா பத்துக்க. எவ்வளவு தோட்டம் துறவு எல்லாம் வச்சிருக்கியா பத்தியா? அந்த அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள்லயே ஃபாரின் போனது இல்லையாக்கா. அப்புறம் போறது வாரது அந்த மாதிரி தானே இருந்துச்சு. இப்பதானே பின்ன வந்துகிட்டு போகாம வீட்லயே இருக்காவ. வீட்லயாவா இருக்கான் அவன் ஜீவனை கொண்டு வேலைக்குள்ளே போறான். பாரா இழுவைக்க வீட்டுக்காரன் தான் எடுத்து கொடுத்தது இந்த வேலை. உமா எப்படிதான் கீதா கிட்ட சண்டை போட்டாலும் ஜார்ஜுக்கு ஒரு வேலை எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணியிருக்காளே. வந்துட்டாமா 100 ஆயிஸ் தான் இழுவைக்கு. என்னக்கா என்னைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறிய? ஆமா உமா, உன்னை பத்தா பேசிட்டு இருந்தா கரெக்டா வந்துட்டியே. ஏக்கா சரி அதெல்லாம் விடுங்க. நோன்பு கஞ்சி குடிக்காமலாக்கா போய் வாங்குவோமா? நோன்பு கஞ்சியா? அது நமக்கு தருவாவளா? ஏன் தர மாட்டாவ? யாரு போனாலும் தருவாவ. அதெல்லாம் கிடையாது. இவ்வளோ நாள் நம்ம குடிச்சாம மிஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு வா, போய் நோன்பு கஞ்சி வாங்கிட்டு வந்துடலாம். ஐயோ என் வீட்டில் வேற இருக்கியாவளே. என்ன விட மாட்டாவ கண்டிப்பா. வாங்கக்கா, ஒரு பாத்திரத்தை தானே எடுக்கணும், எடுத்துக்கிட்டு மெதுவா வாங்கலாம். சரி நான் ட்ரை பண்ணி பாக்கேன். நீங்க என்ற முன்னாடி போங்க சரியா? ஏக்கா சீக்கிரம் வாங்க. வா உமா, அந்த கஞ்சி குடிக்க நல்ல டேஸ்டா இருக்கான், வா. பாத்திமா கிட்ட சண்டை போடாம இருந்திருந்தாலும் பாத்திமாட்ட போய் கேட்டிருக்கலாம். இப்ப அவள்கிட்ட வேற இல்லையா சண்டை இழுத்து வச்சிருக்கு. கிளம்பிட்டே இருக்காதீங்க, சீக்கிரமா வாங்க. நீ வா சின்ன பொண்ணு. பாரா சாப்பாடுன்னு சொன்னா பறக்க அழுவ. இதுல ஊரெல்லாம் 4 முடினா சாப்பாட்டு பறக்கணிட்டு சொல்லிட்டு திரிவாளுவ.
இப்போ நாம எப்படி போகிறது? இந்த மனுஷன் வேற வீட்டில் இருக்காவளே, இப்படி கஞ்சி வாங்க போறேன்னு திட்டு வரலே செய்வாவ. சரி உள்ள போய் ஏதாவது சொல்லி பார்ப்போம். என்னம்மாக்கா டியூஷனுக்கு கிளம்பிட்டியாக்கா? அப்பா கொண்டு விடட்டா? ஏண்டாப்பா, கனி மயில் எல்லாரும் வராவ, நான் அவிய கூட போயிட்டு வரேன்ப்பா. ஆ சரிம்மாக்கா. ரோடெல்லாம் கிராஸ் பண்ணும்போது பார்த்து எடுத்து கிராஸ் பண்ணணும்னா கையை பிடிச்சிக்கிட்டே போனோம். ஒற்றுமையாக போயிட்டு ஒற்றுமையாக வரணும் நமக்கா. ஆ சரிப்பா. நல்லா படிக்கணும் மக்களே. என்னைக்கா இருந்தாலும் படிப்பு தான் நம்மளை உயர்த்தும், சரியா? ஆ சரிப்பா, நான் நல்லா படிக்க தான்ப்பா செய்யேன். என்ன அப்பா மூலம் என்ன பேசிட்டு இருக்கிறிய? டியூஷனுக்கு கிளம்பிட்டேம்மா. சரி வாமக்கா, நானே ஒன்று கொண்டு விடுவேன். ஏண்டாம்மா, கனி மயில் எல்லாம் வராவ, அவிய கூட நான் போயிட்டு வரேன். எப்பா போயிட்டு வரேன்ப்பா. ஆ சரிம்மாக்கா, போயிட்டு வா. அம்மா போயிட்டு வரேன். சரி மக்களே, போயிட்டு வா. டியூஷனே கொண்டு விடலான்னு நினச்சேன். வளர்ந்துட்ட பத்தியலா, அவளையே போறேன்னு சொல்லிட்டு போறா. பாருங்களா, நல்ல தைரியம்தான். அவளுக்கு தைரியம் எல்லாம் இருக்கட்டு, நீ ஏன் சிரிச்சுக்கிட்டு வந்து நிக்கியா? ஏன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆமா, டீ ஏதாவது போட்டு தரவா இப்படி? இட்டி இப்போ தானட்டி ஒரு டீ குடித்தேன், அதுக்குள்ளால டீ நீ கேட்கியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆமாம், ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு, என்னன்னு சொல்லு. அது பக்கத்தில் இருந்து மசூதி இருக்கு பார்த்தீங்களா, அது பக்கத்தில் நோன்பு கஞ்சி ஊற்றியாவலாம், போய் வாங்கிட்டு வரட்டாங்க. நல்ல டேஸ்டாக இருக்கான். என்ன டீ நினச்சிட்டு இருக்கா? நீ எனக்கு கேவல்படுத்தலான்னு நினச்சிட்டு இருக்கா? ஆ, நோன்பு கஞ்சி வாங்க போறாளா? நோன்பு கஞ்சி முன்னாடி பக்கத்தில் அங்கே இங்கே தான் வாங்கிட்டு தெரிஞ்சா, இப்போ என்ன ஊர் விட்டு ஊருவையா வாங்க ஆரம்பிக்கியா? ஆமாம், நீ எங்கேருந்து ஒன்றும் வாங்கி தின்ன மாட்டாவ. எங்க இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? அவன் நோன்பு கஞ்சி கிடைக்காம கஷ்டப்படியான், நமக்கு பக்கத்துலேயே கிடைக்குது. போய் வாங்கிட்டு வந்தாதான் என்ன பிரச்சனை? வாங்குறதோ குடிக்கிறதோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீ ஒருவேளை சமைக்க மடிச்சு போய் வாங்கியா தெரியுமா, அதுதாண்டி பிரச்சனை. நான் எல்லாம் அப்படி போய் வாங்கல, எல்லாரும் கொண்டு கொண்டு போய் பாத்திரம் கொண்டு போய் வாங்கியாவ. சரி வீட்டில் இருக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் போல வாங்கி தரலான்னு தான் ஆசைப்பட்டேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு என்கிட்ட வந்துருவ. நீ போனா ஒரு பாத்திரத்தோட வாங்கிட்டு வருவா, உன்னை நான் நம்பணும், அப்படித்தானே? நம்பிக்கையிலன்னா என் கூடவே வாங்க, கூட வந்து நீங்களே பாருங்க. இதுல என்னங்க இருக்கு? இதுல ஒன்றும் இல்லை, நீ போறதுல தானே பிரச்சனையே இருக்கு, அதனால தான் சொல்லி. நான் எல்லாம் எங்கேயும் போகலப்பா, உங்களுக்கு நான் எங்கேயும் பெயிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. இப்போ எதுக்கு இந்த ஆட்டம் ஆடிட்டு போறா நீ? அவ வீட்டில் சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போயிட்டு வராளுவ. ஆனா நான் அப்படியா பண்ணி எங்க போனாலும் பெர்மிஷன் கேட்கணும், எடுக்கணும், சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு தானே போறேன். இப்ப கூட நான் நினைச்சிருந்தா சொல்லாம கொள்ளாமலே போயிருக்கலாம். நான் நேர்மையா சொன்னது ஒரு குற்றமாயி போச்சு இல்லையா? சும்மா எதுக்கு அந்த குறை? வசந்தினாலே தப்பு பண்ணுவான், அந்த மாதிரியே அவ மனசுக்குள்ள ஒரு இது. சரி, இப்போ எதுக்கு இப்படி புலம்பிக்கிட்டு அங்கேயும் இங்கே புலம்பி தள்ளிட்டு தெரியா? நீங்க சும்மா இருக்க விடுங்க. நான் என்னத்த பண்ணாலும் தப்பு தான், நான் எங்க போறேன்னு சொன்னாலும் தப்பு தான், நான் இந்த வீட்டில் இருக்கிறதே தப்பு தான். சரி சரி, ஒரு கஞ்சிக்காக இவ்வளோ எல்லாம் பேசாத, போ போய் வாங்கிட்டு வா. உடனே ஓகே சொன்னா ஒரு மாதிரி நினைப்பவ. நான் எல்லாம் எங்கேயும் போகல. நீங்க நினைச்ச நேரம் போறதுக்கு நினைச்ச நேரம் போகாம இருக்கிறதுக்கு நான் என்ன நீங்க வச்சாவா? நான் எல்லாம் எங்கேயும் போகல. போகலைன்னா வீட்டில் இரு, போறீன்னா போயிட்டு வா, அதைத்தான் நான் சொன்னேன். அப்புறம் வா விருப்பம். அப்போ போய் வாங்கிட்டு வந்துட்டா ஒரு வாளி நிறைய. சரி சரி, போயிட்டு வா. போனோமா வந்தோமான்னு இருக்கணும், அங்கே எதுவும் வம்பு கிம்பு எதுவும் பண்ணிட்டு ஏதாவது பிரச்சனையை இழுத்துக்கிட்டு வந்துடாத, புரியுதா? புரியுதுங்க, நான் பிரச்சனை பண்ணவா போறேன், போயிட்டு உடனே வாரேன், சரியா? போ போ. கோவப்பட்டாதான் சில விஷயங்களை சாதிக்கவே முடியுது. போ எப்பா, எதுக்கெல்லாம் மூஞ்ச தூக்கியாப்பா. என்னத்த சொல்ல. என்னக்கா தூக்க முடியாம தூக்கிட்டு வரையே? ஆமா கீதா, கஞ்சி கொடுத்துட்டு இருந்தாவல்ல, அதான் நான் கொஞ்சம் போல குடிச்சிட்டு உனக்கும் புஷ்பாக்கும் எடுத்துக்கிட்டு வரேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்க்கா. போன வாரத்துல உன் வீட்டுக்கு கொண்டு வந்தேன், உன் வீட்டுக்காரர் தான் இருந்தான், வாங்கிக்கிட்டாரு. சொல்லலையே அவங்ககிட்ட? அவங்க ஃபாரின்ல இருக்கும்போது அவங்களுக்கு இது அடிக்கடி கிடைக்கும்ல, அவங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்க்கா, அதனால என்கிட்ட சொல்லாமலே குடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி கீதா, இதுல நிறைய இருக்கு, குடினா. சரிக்கா. ஆமா புஷ்பாவை காணல, அவங்க வீட்டில் தான் இருப்பாவக்கா, அவங்கள்ட்டையும் சொல்கிறேன். இவ்வளோ 2 வேற இருக்காளே, இவ்வளோட்ட பேசிட்டு இருந்தாலாவது இவ்வளோட்ட தான் வாங்கியிருக்கலாம். கீதா. வசந்தி. என்ன வசந்தி, எங்கே அவசரமாக போகிற மாதிரி இருக்கு? இல்லை, சின்ன பொண்ணை பார்க்க போகிறேன்.
என்ன ரெண்டு பேரும் இங்கன்னு பேசிட்டு இருக்கிறியே? கொடுங்கக்கா, நான் இப்ப கிளம்புறேன். சரி கீதா, என்ன இதாகிட்ட பேசியிருந்தா கூட இதுல கொஞ்சம் போல குடிங்கன்னு சொல்லியிருப்பா. ஒரு சுத்தி வம்ப வளர்த்து வச்சா எவ நம்மகிட்டாக்க பேசுவா? என்ன கீதா பேசாம நிக்கியா? ஐயோ, நீங்கெல்லாம் பெரிய ஆட்கள் இல்லையா, குழு தலைவி வேற. உங்ககிட்ட நான் என்னத்த பேசுறது? நான் சொன்னாதான் உங்க காதுல யாருமா எப்படி? என்ன கீதா, என்ன போய் இப்படி நினைச்சிட்டா பாரு. இல்ல இல்ல, நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவங்க கூட எல்லாம் இருக்கும்போது வேற மாதிரியா, தனியா இருந்தா வேற மாதிரி இருந்தா நீங்க பேசுறீங்கக்கா, புரிஞ்சுக்கிட்டேன். என்ன கீதா, இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கலாமா? விடு கீதா, நம்ம அப்படியா பழகணும்? சும்மா அதே எதையும் சொல்லிக்கிட்டு. நாலு முடி, நான் ஒன்ன தேடிதான் சின்ன பொண்ணு வந்துகிட்டு இருக்கேன். ஏக்கா வாங்கக்கா. என்னக்கா? முந்தானேத்து வர மூஞ்ச தூக்கிட்டு தெரிஞ்சா இன்னைக்கு தானே வலிய கூப்பிட்டு பேசியா? என்னவா இருக்கும்? வேற என்னவா இருக்கும்? உன்னால ஏதாவது காரியம் நடக்க வேண்டியதா இருக்கும், அதனால பேசிக்கிட்டு போறா. இது கூடவா உனக்கு என்ன புரியல? கண்டிப்பாக்கா, கண்டிப்பா அப்படியாதான் இருக்கும். நாளை நீ எவ்வளையும் நம்புற மாதிரி கிடையாதுக்கா. இப்படியே எப்போ ஷார்ப்பா இரு, புரியுதா? சரிக்கா. எப்பா, சும்மா சொல்லக்கூடாது சின்ன பொண்ணு. என்ன டேஸ்டா இருக்குல்ல? என்னத்தை போட்டுதான் காய்ப்பான்னு தெரியலையே. முதல்ல தெரியாம வெஜ்ஜு ஒரு 5 வாளி ஊத்திட்டேன் பத்துக்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் நான்வெஜ்ஜும் உண்டாமே. 5 வாளியாக்கா குடிச்சிய? ஆமா, பின்ன அந்த கஞ்சி இருந்த டேஸ்ட்டுக்கு விடவா தோணுது. அதான் கிடைக்குதேன்னு சொல்லிட்டு மடக்கு மடக்குன்னு வாங்கி குடிச்சிட்டேன். எப்பா, வயிறே ஃபுல்லா இருக்கு. நீ நைட்டுக்கு எதுவும் வேண்டாம் போல இருக்கு பத்துக்க. ஆனா 4 முடியக்கா கொள்ளம். ஃப்ரீயா கிடைச்சுன்னு வாசியில வாங்கி குடிச்சிட்டீங்களே நீங்க. முதல்லையே சொல்லக்கூடாதானா நான்வெஜ்ஜா உண்டு? நீ மட்டன் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க பத்துக்க. முதல்ல தெரிஞ்சிருந்தா நான்வெஜ்ல ஒரு 20 வாளி உள்ள தள்ளியிருப்பேன். சரி, அங்கிருந்து வாங்கிட்டு வந்த பாத்திரத்தெல்லாம் கொண்டு கொடுத்தீங்களா எப்படி? என் வீட்டில் வீட்டில் கொஞ்சம் முறை கொண்டு போனேன். ஊற்றிட்டு கொடுக்கணும். பாத்திரம் வேற நல்லா இருந்துச்சு பார்த்துக்க. இதுதானே ஆவாது. ஒழுங்கு மரியாதையை கொண்டு கொடுத்துருங்க. வீடு தேடி பாத்திரன்னு வந்து கேட்குற முன்னாடி கொடுத்துருங்கக்கா. கொடுக்கலாம்ல. ஷப்பா, சாப்பிட்டுட்டு இப்படி படுக்கும்போது எவ்வளோ சுகமா இருக்கு சின்ன பொண்ணு. வயிறு அப்படியே முட்டை முட்டை இருக்கு. சின்ன பொண்ணு கேட்டியா? கஞ்சி வாங்க வரும்போது வடிவ கீதா பேசினா பார்த்துக்க. நல்லா பேசிருப்பா. அவ பேசினாலா இல்லை நீங்க கஞ்சிக்காக அவகிட்ட பேசினா எப்படி? பரவாயில்ல இல்லவ, வர வர நம்மள கரெக்டாக கெஸ் பண்ணியா. நான் உன்னை எவ்வளோ பேசலாமா? அவ தான் பேசினது மட்டும் பதில் சொன்னேன். எப்படியோ சண்டை போட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படி இப்படி சொல்லி 2 ஃப்ரெண்டும் சேர்ந்தாச்சுன்னா இப்போதைக்கு சேர்ந்த மாதிரி தான் இருக்கு. இனி என்னைக்கு மாங்காய் பிரச்சனை தெரிஞ்சு என் முடிய வந்து பிடிச்சியான்னு தெரியல. அவ இல்லை உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டா. நான் என்ன உமாவும் இருக்கமே, நாங்கன்றது அவளுக்கு இழிச்சவாய். எங்ககிட்ட தான் வந்து கேட்பா. வேணா பாருங்களாம். ரணியக்கா வாங்கக்கா. என்னம்மா இங்க இருக்கிறிய? அதானே இவ்வளோ எங்க படுக்க போட்டிருக்கு. அது இல்லக்கா, இப்போ 5 கொடுத்தாவளா வாங்கி குடிச்சோம். நல்ல டேஸ்டா இருந்துச்சுக்கா. உங்களுக்கு ஒரு வாளி எடுத்துட்டாக்கா? வேண்டாம் சின்ன பொண்ணு, நானும் லட்சுமி எல்லாம் இப்பதான் குடிச்சுக்கிட்டு வரோம். ஆத்தியா அவைய கதை கதைன்றதாலும் காரியத்தை கரெக்டா தானே இருந்திருக்காவ. உட்காருங்கக்கா. எங்க போறிய? சின்ன பொண்ணு, நாங்களும் வாங்கி குடிச்சது எடுத்ததெல்லாம் உள்ளதுதான். ஆனா குடிச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு எழும்ப முடியாம இப்படி மலைப்பாம்பு மாதிரி கடந்து மல்லாக்க படுக்கல. இப்ப நீங்க யார மலைப்பாம்புன்னு சொல்றிய? என்னையா சொல்றிய? ஆமா, குடிச்சது கூட எழும்ப முடியாம இப்படி கிடைக்கியா? அப்ப எத்தனை வாளி உள்ள ஊத்திருப்பா? நல்லா இருந்துச்சு இல்லக்கா, அதனாலதான் குடிச்சது பார்த்துக்கிடுங்க. ஆமா, நேற்று காலையில தந்த மாங்காய் ஊறுகாய் ஏதாவது போட்டியெல்லாம் எப்படி? ஒன்ன கொஞ்சம் போல ஊறுகாய் போட்டேன், இன்னும் ஒன்று வந்து மீன் குழம்புல போட்டேன். இன்னும் 2 இருந்ததே என் மொவாதான் இந்த சர்க்கரை எல்லாம் போட்டு ஏதோ இனிப்பாட்டு ஜாம் மாதிரி செய்து தந்தா, நல்லா இருந்துச்சு. ரணிகா நீங்க? ஏன் 2 3 பல்லெடுத்து போயிட்டு வந்தோடனே தின்னதுக்கு ஒன்றும் இல்லை. நீ இருந்த 3 மாங்காயும் அழகா உப்பு நல்ல மிளகு பொடியெல்லாம் வச்சு தின்னுட்டாளுமா. ஓ அப்படியா? இல்லை, ராத்திரிக்கு கொஞ்சம் போல கஞ்சி ஏதாவது வச்சு குடிச்சலான்னு பார்த்தேன். சில பேர் போட்டு ஏதாவது கஞ்சி வச்சுட்டு கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் தருவியலைன்னு பார்த்தேன். அட பாவி, இவ்வளோ நேரம் வயறு முட்டை முட்டை இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் நைட்டுக்குமா சாப்பிட போறிய? சாப்பாட்டுல எல்லாம் கண்ணு வைக்காத உமா, கண்ணு பட்டுறேன் இல்லையா? சும்மா இரு வாயை வச்சுக்கிட்டு. என் வயிறு நான் சாப்பிடுவேன். அது என்ன உனக்கு கொஸ்டின்? வசந்தி சொல்லணும்னு நினைச்சேம்மா,
இந்த என் கோழி எப்போ பார்த்தாலும் உன் வீட்டு சைடு தான் வருது பார்த்துக்க. ஒரு முட்டை கூட எனக்கு கிடைக்கல பார்த்துக்க. அந்த சேர்ந்த முட்டை ஏதாவது போட்டுனா 2 முட்டை மட்டும் எடுத்து தா வசந்தி. நல்லா சொல்லுவிய. உங்கள் வீட்டு கோழி நான் வைக்க செடி எல்லாம் வந்து பரண்டி தள்ளிட்டு போகுது. நான் அதுக்கே ஒன்றும் சொல்லாமல் இருக்கேன். முட்டையில் அங்கே வந்து போடலக்கா. நான் பார்த்தேன் வசந்தி. ஆனால் உன் வீட்டு கோழி குட்டுக்குள்ளே தான் வந்துச்சு. நான் வளைக்கியம்னா எனக்கு ஒரு 10 முட்டை கூட எனக்கு கிடைக்கல. புரியுதா? 4 முடி சொல்லவே இல்ல. அது நானா அந்த கோழியை கூப்பிடல சின்ன பொண்ணு. அதுவா நம்ம வீடு தேடி வருது. சரி முட்டை போட இடம் இல்லை போல, அதனால நான் அந்த கோழிக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தேன். நான் அடைக்கலம் கொடுத்த நன்றிக்கு அது ஒரு முட்டையை தந்துட்டு போச்சு. இது என்ன தப்பா? பண்றது திருட்டுதானா? அதுல ஒரு நியாயம். ரணியக்கா, உங்க வீட்டுல ஏதாவது காணலன்னு எடுத்துக்கலன்னா சொல்லுங்க. என் வீட்டில எல்லாம் அவள் வந்து எதையும் எடுக்க மாட்டோமா. குழம்பெல்லாம் கேட்ப நான் கொடுப்பேன். 2வது அந்த கிண்ணி மட்டும் திரும்ப வராது. 2 நாள் கழிச்சு கேட்டா அவளுக்கு கிண்ணின்னு சொல்லுவா. அது கூட அப்படி இல்லைக்கா. பார்க்கறதுக்கு மாடலாக இருந்துச்சு. யார் யாருக்கு வீட்டிலனா உள்ளதை கொடுக்காம தான் விடுவாங்களா? நம்ம ராணி அக்கா தானே, நம்ம அக்கா, நம்ம ரத்தம். அதனால கொடுத்தா கொடுக்கல என்னான்னு வச்சிருக்கேன். அப்படி இப்படி சொல்லி ஒரு 25 கிண்ணி கிட்ட வாங்கிட்ட தான் வசந்தி கிடக்குது. 25 ஆயிட்டாக்கா. சரிக்கா, 2 எண்ணம் தார என்னக்கா? 4 முடி ஊம மந்திரி மாதிரி இருந்துட்டு பண்ற வேலையெல்லாம் பாரு. வேற யார்கிட்டமாக்கா போய் அடிக்கும் கொள்ளே? நம்ம ராணி அக்கா, நம்ம லட்சுமி அக்கா, நம்ம சின்ன பொண்ணு, நம்ம உமா, அந்த ஒரு இதுல தான்க்கா. அதே போல நாங்களும் நம்ம வசந்தி அக்கா தானேன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல வந்து ஏதாவது எடுத்த விடுவியலாம் எப்படி? எடுத்துக்க உமா, இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீங்க வாரம் முன்னாடி தூக்கி மாத்தி வச்சிருவேன் இல்லையா? எங்க கீதா கிளம்பிட்டா? அம்மா வீட்டுக்குக்கா. போயிட்டு நைட்டுக்குள்ளால வந்துடுவேன். ஏன் கீதா, என்னாச்சு? ஒரு மாதிரி வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நல்லா பேசியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நல்லா எங்ககிட்ட சிரிச்சு தான் பேசினா. ஏன் கீதா? ஒன்றும் இல்லைக்கா. என்ன சொல்லதுக்கு? ஒன்றும் இல்லை. நான் போயிட்டு வரேனாக்கா. என்ன கீதா, மனசுக்குள்ளதான் ஏதோ இருக்குல்ல, என்னன்னு சொல்லு. அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா உனக்கு தான் கீதா கஷ்டமா இருக்கா. ஏன் கீதா, யாராவது ஏதாவது சொன்னாவளா என்ன, எப்படி சொல்லு? என்னக்கா சொல்ல? இந்த என் வீட்டுக்காரைய இப்பதான் ஒரு 4:30-5 மணிக்குள்ள தான் வந்திருப்பாங்க. வந்த உடனே என்கிட்ட சண்டை பார்த்துக்கோங்க. சார்ஜ் எதுக்கு சண்டை போடிய உன்கிட்ட? நீ அப்படி என்ன பண்ணிட்டியா? யாருன்னு தெரியலக்கா. யாரோ இவங்கள்ட்ட சொல்லியிருக்கியாவ. நான் செல்வாட்டை நல்லா பேசி எடுத்து சிரிக்கேன். செல்வாட்டை பேசுறதுக்காக தான் உமா கிட்ட சண்டை போடியேன். உமா வீட்டுக்கு அதுக்கு தான் போகிறேன். அப்படி இப்படி ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பாவு போல. யார் என்ன சொன்னாலும் சார்ஜ் நம்பிடுவானே எப்படி? யார் சொல்லி கொடுத்தா அந்த 4 வார்த்தை கேட்க வேண்டியதானே? ஆளு மட்டும் தெரியட்டு. இந்த மனுஷன்ட்ட எவ்வளோ நேரம் கேட்டாச்சு தெரியுமா? அவன் யார் சொல்லி தந்தானு சொல்லு. அதை சொல்ல மாட்டாவளோ. நானும் எவ்வளோ வாட்டி கேட்டு பார்த்தாச்சு. சொல்லு சொல்லுன்னா சொல்லவே மாட்டேங்கிறாவ. இதெல்லாம் தேவையாக்கா? ஒருவேளை உமா ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பாளோ? எவ்வா சொல்லி கொடுத்தா, யார் சொல்லி கொடுத்தான்னு ஒன்றும் புரியலை. என் நேரத்தை பாருங்க. கொஞ்சம் சந்தோஷமா இப்பதான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளால ஒரு பிரச்சனை வந்து நிக்குது பாருங்கக்கா. நீ கேட்டு பாரு சார்ஜுக்கிட்ட. அவன் வீட்டுக்காரன் தானே, நீ கேட்ட என்ன சொல்ல அவளா போயிடுவான். கேளு ஏக்கா. 1 மணி நேரமா கேட்டு பார்த்தாச்சு. அப்படி எவாதான் சொன்னா எடுத்தானே. லாஸ்டா இந்த டூருக்கு போக பிளான் போட்டோம்லக்கா. அதுக்கப்புறம் நான் என்ன செல்வாவை பார்க்க கூட இல்லை. அவங்கள்ட்ட பேசும்போது கூட சொல்லி கொடுக்காதவளுவ. இப்ப நான் உண்டு என் வேலை உண்டுன்னு ஒதுங்கி இருக்கேன். இந்த நேரமே வீட்டை சொல்லி கொடுத்துருக்கு. அதுக்காகவா நீ உங்க அம்மா கேட்டு போறா? இல்லக்கா, எங்க அம்மை செலவு கொஞ்சம் பைசா கேட்டாவ. அதையும் கொடுத்துட்டு எங்க அம்மையை கொஞ்சம் பார்த்துட்டு வரலான்னு தான் போறேன். இங்க நீ இவ்வளவு மனவியாதனையில இருக்கா. அங்க அவ்வளோ பாரா கூடி இருந்து கும்மால் அடிச்சிட்டு இருக்காளுவ. ஒரே சிரிப்பும் கழிப்பும் மேலே இருக்கு. அவளுக்கு என்ன ஏதா பார்க்கணும். ஒரு கவலை கஷ்டம் கிடையாது. தண்டிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நமக்கு என்ன அப்படியே போகுது. நீ வருத்தப்படாத. கொஞ்சம் சார்ஜ் நல்லா பேசும்போது என்ன யாருன்னெலாம் கேளு. எவா சொல்லி கொடுத்தான்னு சொல்லாமலா போயிடுவான். பார்த்துக்கலாண்ணா? சரிக்கா. அவளை கொண்டே நடக்க கழியலை. கையில் ஒரு பேக்கு, வேறு பேக்கு. போடுறதே பேக்கு மாதிரி தான் இருக்குது. இதில் அவளுக்கு ஒரு பேக்கு. நம்ம தான் சொல்லி கொடுத்தோன்னு ஏதாவது சார்ஜ் உளறிடுவானோன்னு பயந்தோம். பரவாயில்ல, சார்ஜ் வாயே திறக்கலையே. நல்ல நம்பிக்கைக்குரியவன் தான். இவன் என்ன முக்காடு
ஏதோ யோசிச்ச மாதிரி இருக்கு. என்ன புஷ்பா? என்ன பாத்திமா? ஏதோ பலமா யோசிச்ச மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, கீதாவை பத்தி அவ வீட்டுக்காரன்ட்ட யார் சொல்லி கொடுத்துருப்பான்னு யோசிக்க பார்த்துக்க. வேற ஒண்ணும் இல்ல. சொல்லி கொடுத்தவே நல்லா இருக்கட்டு. வாரேன். சரி சரி. ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு போற வாரேன் நீ. எதுக்குங்க இவ்வளோ எடுத்துட்டு வந்தீங்க? தேவையும் எடுக்க வேண்டியது தானே, நிறைய இருக்குல்லங்க. அங்கேயே நிறைய மீதி தான் உமா. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாராவது நீ யாருக்காவது கொடுப்பா இல்லையா, அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். மணி வேற 8:30 ஆகுது. எல்லாரும் சமைச்சிருப்பாங்களே. சரி, என்னது புரோட்டாவா? ஆமா உமா, புரோட்டா தான். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பார்ட்டி மாதிரி வச்சாங்க, அது சாப்பாடு நிறைய மீதி ஆகி போச்சு. சரி சரிங்க, நல்ல நேரம் ஃபோன் பண்ணி சொன்னீங்க, இல்லைன்னா நானும் வீட்டில் சமையல் பண்ணியிருப்பேன் தெரியுமா. சரி, நீ போய் மைனிக்கா, ராணி அக்கா, லட்சுமி அக்கா, சின்ன பொண்ணுங்க எல்லாருக்கும் போய் அண்ணன் எடுத்து கொடுத்துரு, சரியா? சரி சரி, நான் கொடுக்கலாம். இவ இருக்கா தெரியுமா, மஞ்ச மண்டை. சரி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தெரியுமா? எங்க ஒரு கதை சொல்லி அதை கேட்டுக்கிட்டு போங்களாம். நீ தான் முதல்ல ஆரம்பிப்பாவுமா, அப்புறம் நானும் வாயை ஓப்பன் பண்ண நீ ஏன் அது இதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவா. அப்போ நான் எனக்கு ஒரு கஷ்டம், அதை யாருக்கிட்ட சொல்லணும்? என் கவலைகளை யாருமே கேட்க மாட்டீங்களா? நான் என் அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லி. ஐயோ உமா, நீ என்கிட்டயே சொல்லு. இதுக்கெல்லாம் எதுக்கு அத்தை கிட்ட போறா? நான் எதுக்கு இருக்கேன் சொல்லு உமா. கேளுங்க, இந்த மஞ்ச மண்டை இருக்கல்லங்க, எப்போ பார்த்தாலும் நான் போகும்போது ஒரு மாதிரி சாட மாடையா சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா பார்த்துக்கிடுங்க. சாட மாடைய திட்டியலா? என்னத்த சொன்னா? என்னத்த சொல்லுவா? நான் தான் உங்க 2 பேரையும் பிரிச்சனா, நான் தான் உங்க 2 பேரை பேச விடாம இருக்கனா, நான் இருக்கிறதால தான் எல்லா பிரச்சனையுமா, இப்படி இப்படி எல்லாட்டையும் சொல்லிட்டு தெரியா. உண்மையதானே சொல்லியா? என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது கூட ஒரு தப்பாகி போச்சு. ஓ, அப்படிலாம் சொல்லியலா உமா? ஆமாங்க, எல்லாமே எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ கூட இருக்கிறவள என்ன ஒரு மாதிரி வில்லி மாதிரி பாக்கியாளோ தெரியுமா. சரி விடு. ஆமா, இப்ப அவகிட்ட பேசுறது எடுக்கிறது ஏதாவது உண்டா எப்படி? ஏவுமா என்ன டவுட்டாட்டு கேட்கியா? நான் எல்லாம் இப்போ யாருக்கிட்டையுமே பேசியது இல்லை. நான் பாட்டு என் வேலைக்கு போனேனா, வேலை முடிஞ்சா என் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தேனா, அப்படி தானே உமா இருக்கேன். நான் யார்கிட்டையும் பேசுறது கூட இல்லை. சரி சரி, நம்புறேன். ஆனா எங்க அம்மா என்கிட்ட சொல்லி தான் வச்சிருக்காவ, இனி ஒரு வாட்டி ஏதாவது பிரச்சனை கிச்சனை நீ வந்துச்சுன்னு நினைச்சுக்கவுமா, அப்படியே தூக்கி போட்டுட்டு வந்துரு நீ. ஏவுமா, நான் எந்த பிரச்சனையும் பண்ணல. நான் என் பாட்டுக்கு தானே இருக்கேன், விடு. சரிங்க சரி. போங்க, போய் ட்ரெஸ் மாத்தணும்னு சொன்னீங்க இல்லையா, மாத்துங்க. நான் வசந்தி அக்கால வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி உமா. நான் உமா கிட்ட பேசினா அடிக்கிறான்னு என் வாயிலிருந்தே வரணும், நீ போட்டு வாங்க வைக்கியாலோ? உமாவை நம்பவும் முடியாது. பேசிட்டு போறத பார்த்தா கீதாவை இவளும் பேசுற மாதிரி தெரியலையே. இப்படியே இருந்தா அவியலுக்கு நல்லது. பேசுறது எடுக்கிறது ஏதாவது என் காதுக்கு வரட்டு, அதுக்கப்புறம் இல்லையா இருக்கு. வீட்டில் பூஜை போட்டுற மாட்டேன் பூஜை. சரி, வசந்தி அக்கா உறங்க முன்னாடி அங்கேயும் கொண்டு கொடுத்துருவோம். எட்டி இவ்வளோ நேரம் வீட்டில் சும்மா தானட்டி கிடந்தா? மணி 8:45 ஆகுது. இவ்வளோ நேராவே உன்னால ஒன்றும் சமைக்க முடியலன்னு நீ எல்லாம் என்னத்துக்கு இருக்கா? ஆமா, 24 மணி நேரம் நான் அடுப்புங்கிற இருந்தாதான் உங்களுக்கு சந்தோஷம். சுட சுட நான் எப்பவும் செய்து தரணும். நான் என்ன வேலைக்காரி இந்த வீட்டுக்கு? பாரு வசந்தி, நான் ஒண்ணு கேட்ட நீ ஏதாவது பேசியனா திருப்பி விடலான்னு பார்க்காத பத்துக்க. ஆமா, திருப்பி விடியாவ ஊதுனாலே பறந்து போவிய, நான் திருப்பி வேற விடியானா? நீங்க பேசாம போங்கங்க. பிள்ளை டியூஷன்ல இருந்து வர, இப்ப அதுக்கு பசிக்காதாட்டி? ஏன்டி இவ்வளவு சோம்பேறித்தனமா இருக்கா? வீட்டுல செய்து சாப்பிடுறதுக்கு உனக்கு அவ்வளவு வேதனையா இருக்கன்னா? ஏன் நான் இப்ப உங்ககிட்ட என்னதுக்கு செய்து தர மாட்டேன் எடுக்க மாட்டேனே சொன்னேன்? காலைல சோறு கொஞ்சம் போல இருக்கு, 2 சாப்பிடுங்க, எனக்கு எதுவும் வேண்டாம். எதுவும் வேண்டாமா?
ம். ஏன் பக்கத்து வீட்டுல ஏதோ பூரி செய்யாமலாம் இந்த சைடு வீட்டுல இட்லி புரோட்டா எல்லாம் செய்யாமலாம் போய் வாங்கிட்டு வரியா? உங்களுக்கு நான் இப்படி அங்கங்கே போய் வாங்குறேன்னு சொல்லி சொல்லி ஒரு இலக்கார ஆகி போச்சு. இவா தானே என்னத்தை செய்திருவான்னு வருது, அப்படிதானே? பிள்ளைய டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு வர முன்னாடி வீட்டுல சாப்பாடு ரெடியா இருக்கணும். இல்லனா வசந்தி இன்னையோட நீ உங்க அம்மைக்கு வீட்டுக்கு போயிரு, நான் விரட்டி விட்டுருவேன் பாத்துக்க. ஆமா, இப்ப விரட்டாதது அது மட்டும்தான் குறை. நான் காலில இருந்து எவ்வளவு வேலை தெரியுமா? அங்க எங்க அலைஞ்சிட்டு வந்து நான் டயர்டாவே கொஞ்ச நேரம் படுத்தா போதாது, உங்களுக்கு பொறுக்கவே செய்யாதே. என்ன பத்தி நீ பேசாத. வந்துட்டா ஒரு நேரமும் ஒரு வேலை செய்யறது கிடையாது. என் நேரமும் உறங்கணும் தின்னணும், இது மட்டும்தான் உன் வேலையாகி போச்சு. ஆஹாஹா, நல்லா சொல்லுவாவ. தின்னியா நாமே தின்னி, ஏன்னா தின்னதுக்கு வீட்டுல கடல் போற பண்டத்தை குவிச்சு வச்சிருக்கியாவ நான் தின்னதுக்கு. வசந்தி அக்கா நேரம் கட்ட நேரத்துல இழுவ வேற வசந்தி அக்கானே. இங்க பாரு வசந்தி, டியூஷன்ல இருந்து பிள்ளை வர முன்னாடி வீட்டுல எல்லாம் ரெடியா இருக்கணும் பாத்துக்க. அக்கா இவர் ஏன் இப்படி கோவத்துல போறாவ? வசந்தி அக்கா சொல்லு. என்னக்கா சண்டையா போட்டுட்டு இருக்கிறிய? சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு சொன்னா அப்படியே போய் செல்வாக்கிட்ட போய் சொல்லி கொடுப்பா. அவன் எதுக்குன்னு தெரிஞ்சா நம்மளை திட்டுவான், சமைக்காததுக்குன்னு தெரிஞ்சா அவன் காரி துப்புவான். தேவையா? சண்டையா எங்களுக்குள்ளயா? நெவர். ஆமா உட்காருவா. இல்லக்கா அத்தான் திட்டிட்டு போறாவ, நீங்களும் திட்டிட்டே இருந்திய, ஏன்க்கா சண்டைய போட்டிய? ஐயே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். பார்க்கறதுக்கு சண்டை போட்ட மாதிரியா இருந்துச்சு. ஆமாக்கா சண்டை போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. என்ன உமா ராத்திரி வந்திருக்க? என்ன? இல்லக்கா நைட்டுக்கு சமைச்சிட்டேலாம் எப்படி? ஒரு வேளை சண்டை போட்டது கேட்டிருக்குமோ? இப்போ மட்டும் நம்ம சமைக்கலன்னு சொன்னோன்னா கண்டிப்பா இழுவையே போய் செல்வாக்கிட்ட சொல்லி கொடுத்துருவா. அவன் வந்து சாட்டை போட்டு நம்மகிட்ட நிற்பான். நம்ம ஏன் சமைக்கலன்னு சொல்ல போறோம்? சமைச்சு சாப்பிட்டாச்சு நீயே சொல்லிடும். என்ன உமா என்ன கேக்கியா? மணி 8:45 ஆகுது, சமைச்சாச்சான்னு கேக்கியா? நாங்க சமைச்சு சாப்பிடவே செய்தாச்சு. வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அதான் டயர்டா இருந்து கொஞ்ச நேரம் படுத்து கிடந்தேன். ஏன் உமா? ஓ அப்படியாக்கா. கறி கூட்டு ஒன்றும் இல்லை பார்த்துக்க, சாப்பாடும் தீர்ந்துட்டு நாங்கள் எங்கள் முன்னே கரெக்டாக செய்தான் சாப்பிட்டோம். ஷேராக மாட்டா 2 தோசை இருக்கு. வேற ஒன்றும் இல்லை உமா. ஓ அப்படியாக்கா, சரிக்கா. அப்போ நான் சின்ன பொண்ணுட்டையும் லட்சுமி அக்காள்கிட்ட ராணி அக்காள்கிட்டையும் போய் கொடுத்துட்டு வரேன். கொடுத்துட்டு வரியா? என்ன உமா? இல்லைக்கா ஆஃபீஸில் நீங்கள் ஏதோ ஒரு பார்ட்டி வச்சாவலாம், அங்கே புரோட்டாயும் சிக்கன் குழம்பும் பொரிச்ச சிக்கன் எல்லாம் இருக்கு, எடுத்துட்டு வந்தாவோ பார்த்துக்கிடுங்க. சரி நீங்கள் சமைச்சிருக்க மாட்டே உங்களுக்கு தரலான்னு எடுத்துட்டு வந்தேன். நீங்கள் தான் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டேன்னு சொன்னீங்க இல்லையாக்கா, அதான் சாப்பிடாதவங்களை கொண்டு கொடுக்கலான்னு பாக்கேன். ஐயோ கடவுளே, என் வாயாலே நான் மண்ணாளி போட்டுட்டேனா? உமா அதை நீ இங்கே கொடுத்துருவோமா? அதான் நீங்க சமைச்சு சாப்பிட்டுட்டேன்னு சொன்னீங்க இல்லையாக்கா, அதான் வயிறு முட்டை சாப்பிட்டேன்னு சொன்னீங்க இல்லையாக்கா. யாராவது சாப்பிடாம எடுப்பாம இருப்பாவ, அவியல்கிட்ட ஒன்று குடிக்கேங்க்கா. உமா நீ என்கிட்ட சாப்பிட்டாச்சானே கேட்டா? ஐயோ உமா நான் இன்னும் சாப்பிடல பார்த்துக்க, இன்னும் ஒன்றும் சமைக்கவே இல்லை, இப்பதான் சமைச்சு சாப்பிட்டாச்சுன்னு சொன்னிய. நான் காலையில் உள்ளதை கேட்கேன்னு நினைச்சேன் உமா. என் காதுல அப்படிதான் விழுந்துச்சு, உங்க காதுல இடி உள. எங்க இருக்கு? பரவாயில்லக்கா, நீங்க சாப்பிட்டுருப்பீங்க, உங்க வயரை பார்த்தாலே தெரியுது. நான் வேற யாருக்காவது கொடுத்துருக்கேன்க்கா. நீ உமா உண்மையே சொல்லியம்ல, நான் ஒன்றும் சமைக்கலண்ணா, அதுக்கு நம்மளே சண்டை போட்டுட்டு இருந்தோம், அது என்கிட்டயே கொடுத்துட்டு போ. ஏதோ சண்டையே போடல, நாங்கள் 2 கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தோன்னு சொன்னியே. ஏம்மா தாயே தயவு செய்து கொடுத்துருமா, வாங்கிட்ட முன்னுக்கு முன்ன பேசுறதுக்கு என்னால் முடியலை. அந்த மனுஷன் அந்த பிள்ளைய கூட்டு வரக்குள்ள அதை தா, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கேன். வந்தா கொடுத்துட்டு போவா உமா. இழுப்பா ஒவ்வொரு கொஸ்டினும் கேட்டு அது முதல்லையே மானம்மா, நான் சமைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, இப்படி சுற்றி வளைச்சிதான் சொல்லணுமா எப்படி? சரி அம்மா, தெரியாம சொல்லிட்டேன், குடு. ஹாலில் தான் வச்சிட்டு வந்தேன், எடுத்துக்கிடுங்க.
நான் ராணி அக்கா வீட்டுக்கு லட்சுமி அக்கா வீட்டுக்கும் போயிட்டு வரேன். அவ்வளவு நிறையவா கொண்டு வந்தான்? ஆமா ஆமா, அந்த வீட்லயும் பிள்ளைய தூங்கிய முன்னாடி கொண்டு கொடுக்கணும் இல்லையா? நான் வாரேன். சரி சரி, முதலே ஒழுங்கா உண்மையை சொல்லியிருக்கலாம். அடிக்கடி இப்போ இந்த இழுவைக்கிட்ட அசிங்கப்படியதே எனக்கு ஒரு வேலையா போச்சு. இழுவை இதுதான் சாக்குன்னு ஃப்ரீயாக கிடைக்கிற அட்வைஸை ஓவர் அள்ளி கொட்டிட்டுலையா போறா? போனா போ. Run. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.